ஜிடி பாலம்னு வைக்காம ஜிடி நாயுடுன்னு பாலம் வைக்க வேண்டிய நிர்பந்தம் ஸ்டாலினுக்கு என்ன அல்லது திமுக அரசுக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் சூட்சுமா அடங்கியிருக்கு. ஜிடி மியூசியம் அப்படின்னு தான் இருக்கு, ஜிடி நாயுடு மியூசியம்னு கிடையாது. உமன்ஸ் பாலிடெக்னிக் தான் இருக்கு, ஜிடி நாயுடு உமன்ஸ் பாலிடெக்னிக் கிடையாது. ஜிடி மருத்துவமனை இருக்கு, ஜிடி டிரைவிங் ஸ்கூல் கூட இருக்கு. அதுல நாயுடுங்கிற ஒரு வார்த்தை எதுவுமே இல்ல. அதனால பகுத்தறிவை பேசக்கூடிய, சனாதனத்திற்கு எதிராக நிறைய கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய ஸ்டாலின் இது போல சாதியை மையப்படுத்தக்கூடிய பெயரை பரிந்துரைப்பது சரியில்லை. ஏன் கோயம்புத்தூர்ல குறிப்பா இந்த பாலங்களுக்கு சாதி பேரோ அல்லது வேறு எதுக்கோ சாதி பேரோ கூடாதுன்னு சொல்றோம்னு சொன்னா, கோவை இயல்புலேயே சாதி, மதம், இனம் மாதிரியான பிரச்சனையை ஒரு நீர்பூத்த நெருப்பு மாதிரி பதுக்கி வச்சிருக்கோம். எப்ப வேணாலும் சாதி கலவரம் வரும், எப்ப வேணாலும் மத கலவரம் வரும். இதுதான் கடந்த கால அனுபவம். இந்த நேரத்துல இந்த மாதிரியான சாதி பெயர்கள் சூட்டுற பொழுது ஏற்கனவே பதுங்கி இருக்கக்கூடிய சாதிய சனாதன சக்திகள்லாம் இங்க நிறைய காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தனதாக்கிக்குவாங்க. அது எப்படி ஜிடி நாயுடுக்கு நீங்க பேர் வச்சீங்க, வேறு சமூக அடையாளங்களுக்கு ஏன் பேர் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிற்போக்குடியவங்களுக்கு இழுத்துட்டு போவாங்க. யாரோ அப்பாவி மக்கள்கிட்ட ஏதோ முற்போக்கான விஷயங்களை பேசிட்டு உலகளாவிய விஷயங்களை, நகர்மயமான விஷயங்களை சாதியை தூக்கி நிறுத்தலாம், அது 10 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய பாலத்துக்கு ஒரு சாதி பேரை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான புரிதல் குறைபாடா இல்ல திட்டமிட்ட வேலையா அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்கிறோம்.